21 பேருக்கு எப்படி நம்ம பிரியாணி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம். மட்டன் பிரியாணி, சிக்கன் கிரேவி, சிக்கன் 65 இதெல்லாம் உங்களுக்கு செஞ்சு தரலாம் அப்படின்னு இருக்கேன். இதில் முட்டையும் ஆட் பண்ணிக்கிறேன். எங்கள் வீட்டு கொல்லை பக்கம் எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். பிரியாணிக்கும் கிரேவிக்கும் சேர்த்து 3 கிலோ வெங்காயம், 1.5 கிலோவோட கொஞ்சம் கூட தக்காளி எடுத்து எல்லாத்தையும் நான் இப்போ நறுக்க போகிறேன். சமைக்க போகிற பொருளுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து இஞ்சி பூண்டு உரித்து வச்சுக்கிட்டேன். இன்றைக்கி ஒரு லெமன் எடுத்து வச்சுட்டேன், கொஞ்சம் புதினா தழை, மல்லித்தழை அதையும் எடுத்து வச்சுட்டேன், பச்சை மிளகாய் ஒரு 5. யாரோட உதவியும் இல்லாமல் நான் தனியாக நான் மட்டுமே 21 பேருக்கும் நான் சமைச்சேன். எங்கள் அம்மாவை அடுப்பு பற்ற வைக்க சொன்னேன். விறகடுப்பில் பிரியாணி செஞ்சால் சூப்பராக இருக்கும். எங்கள் வீட்டில் தோட்டம் இருக்கிறதுனால ரொம்ப விறகு இருக்குது. அதை நான் வெளியே போடாமல் நான் சேர்த்து வச்சுருப்பேன். பிரியாணி புளிய மரம் விறகுல செஞ்சால் சூப்பராக இருக்கும். நாங்கள் ரொம்ப பேர்த்துக்கு நாங்கள் சமையல் செய்யணும் அப்படின்னாவே விறகடுப்பில் தான் நாங்கள் சமையல் செய்வோம். எங்கள் சின்ன வயசுலேருந்து எங்களுக்கு செஞ்சு விறகடுப்பில் செய்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். சீக்கிரமாக சமைச்சு முடிச்சிருவோம். அடுப்பு நல்லா எரியுது. இப்போ பாத்திரத்தை வச்சுட்டு எண்ணெய் கொஞ்சம் ஊற்றுறேன். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை, ஸ்டார் பூ, கடல் பாசி, ஜாதி பத்திரி எல்லாத்தையும் தேவையான அளவு போட்டுக்கிட்டேன். 3 கிலோ வெங்காயத்தில் கிரேவிக்கு கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு மிச்சம் எல்லா வெங்காயத்தையும் போட்டு கல்லுப்பு கொஞ்சம் போட்டு நான் நல்லா வதக்குறேன். கல்லுப்பு போட்டால் தான் சீக்கிரம் வெங்காயம் வதங்கும். இந்த வெங்காயம் நல்லா வதங்குறதுல தான் பிரியாணியோட டேஸ்ட்டே இருக்குது. நல்லா மூடி போட்டு கொஞ்சம் திறந்து விட்டு நல்லா வெங்காயத்தை நான் வதக்குறேன். விறகடுப்பு நல்லா எரியணும். எரிஞ்சால் தான் எண்ணெயில் நல்லா பொரிஞ்சு வெங்காயம் நல்லா பொன்னிறமாக ஆகும். அது வரைக்கும் வெங்காயத்தை நான் நல்லா வதக்குவேன். நான் அதுக்குள்ளே எல்லா வேலையும் நான் வெங்காயம் வதங்குறதுக்குள்ளே செஞ்சுடுவேன். இப்போ நெய் கொஞ்சம் நான் ஊற்றுறேன். வெங்காயம் நல்லா இப்போ பொரியுது. மறுபடியும் நான் நல்லா கிளறி விடுறேன். சில பேர் பிரியாணி நல்லா இல்லைன்னு சொல்லுவாங்க. நம்ம வெங்காயம் அவங்க சரியாக வதக்க மாட்டாங்க. அதனால் வெங்காயத்தை நான் ஃபஸ்ட்டு நல்லா வதக்குவேன். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் தக்காளியை நான் போடுறேன். தக்காளி போட்டதுக்கப்புறம் பச்சை மிளகாவையும் போட்டுட்டு புதினா, கொத்தமல்லி போட்டு நல்லா கிளறி விட்டுட்டு மூடி போட்டு நான் மூடிட்டேன். நல்லா வதங்கட்டும் அப்படின்ட்டு. இது வதங்குறதுக்குள்ளே நான் அரிசியை நல்லா களைஞ்சிட்டு தண்ணி பிடிச்சி ஊற வச்சிட்டேன். அரிசி 4 கிலோ. எங்கள் ஃபேமிலிக்கு பாசுமதி ரைஸ் பிரியாணி பிடிக்காது. துளசி பச்சை அல்லனா ஜீரக சம்பா பிரியாணி தான் ரொம்ப பிடிக்கும். ஏற்கனவே மட்டனில் நல்லா மட்டனை அலசிட்டு உப்பு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள் எல்லாம் போட்டு குக்கரில் ஒரு விசில் விட்டுட்டேன். இந்த கறி திருச்சியில் உள்ள சுப்பிரமணியபுரத்தில் ஒரு பாய் கடையில் வாங்கினேன். சூப்பராக இருக்கும். இஞ்சி பூண்டு போட மறந்துட்டேன். நான் இஞ்சி பூண்டு போட்டு இப்போ நான் நல்லா இஞ்சி பூண்டு போட்டு வதக்கிறப்பயே பிரியாணி வாசம் ஊரையே தூக்குச்சு. வதக்கிட்டு இருக்கிறப்ப பிரியாணி வாசம் சூப்பராக வருது அப்படின்னு என் பையனுங்க சொல்லிட்டாங்க. இஞ்சி பூண்டு போட்டோன்னே நல்லா நம்ம கிளறிக்கிட்டே இருக்கணும். அப்படி இல்லைன்னா அடி பிடிக்கும். இப்போ எல்லா தூளையும் நான் சொன்ன தூளெல்லாம் ஒன்றுக்கு ஒன்றா கொட்டிட்டேன். நான் காஷ்மீரி சில்லி போட்டால் நல்லா ரெட் கலரில் பிரியாணி சூப்பராக வரும். இப்போ உள்ள தக்காளியெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் வதங்காது. அதனால் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கல்லுப்பு போட்டு நான் மூடி நல்லா வேக வச்சிட்டேன். அது வெந்துட்டு இருக்க நேரத்தில் அரிசியில் லெமனை புழிஞ்சி நான் அரிசியில் உள்ள தண்ணியெல்லாம் நிறுத்திட்டேன். அது நல்லா வெந்து கிரேவி ஆகிற வரைக்கும் நான் அடுப்புலையே விட்டுட்டு மித்த வேலையெல்லாம் செய்ய ஆரம்பிச்சிட்டேன். கிரேவிக்கு ரெடி பண்ணணும், சிக்கன் 65க்கு ரெடி பண்ணணும். எல்லாத்தையும் நான் ரெடி பண்ணுறதுக்கு நான் போயிட்டேன். அதுக்குள்ளே இங்கே கிரேவி ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் எப்படி கிரேவி ரெடி ஆயிடுச்சுன்னு. சூப்பராக இருக்குது கிரேவி. இதில் வேக வச்ச மட்டனை இப்போ நான் கொட்டி நான் நல்லா கலந்து விட போகிறேன். கலந்து விட்டுட்டு கொஞ்ச நேரம் மூடி போட்டு
அந்த மட்டனோட ஜூஸ் எல்லாம் அதில் இறங்குற மாதிரி நான் நல்லா கிளறி விடுறேன். இப்போ மட்டனும் கிரேவியும் ஒன்றாயிடுச்சு. இந்த கிரேவியை பார்க்குறப்பயே ஆசையாக இருக்குது. இது சப்பாத்திக்கு, தோசைக்கு, இட்லிக்கெல்லாம் செம சூப்பராக இருக்கும். இப்போ அரிசியில் தண்ணியை நிறுத்திட்டு இப்போ பிரியாணியில் நான் அரிசியை போடுறேன். இது மாதிரி போட்டு நம்ம கிளறணும் அப்படின்னா அரிசி உடையாது. எண்ணெயும் நெய்யும் இருக்கிறனால போட்டு நம்ம பார்த்து இதை நம்ம கிளறணும். இதுக்கு அப்புறம் நம்ம தண்ணி அளந்து ஊற்றணும். நான் வச்சுருக்க டம்ளரில் 10 டம்ளர் நான் அரிசி போட்டேன். 20 டம்ளர் நான் இப்போ தண்ணி ஊற்றுறேன். 20 டம்ளரில் 2 டம்ளர் கறி ஜூஸே இருந்துச்சு. அதை கழிச்சிட்டு 18 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டேன். தண்ணி ஊற்றி நம்ம மூடி போட்டு நல்லா விறகை வந்து பதன்னு எரிய வைக்கணும். அதில் தான் இருக்குது. இந்த நேரத்தில் தான் அடுப்பு அணையாமல் நல்லா எரியணும். எரிஞ்சதுக்கப்புறம் தயிர் பதத்துக்கு நம்மளுக்கு அந்த பிரியாணி வரணும். தயிர் பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் புதினா இலை, நெய் கொஞ்சம் மேலே ஊற்றி சைடில் உள்ள சோறெல்லாம் கொஞ்சம் ஒட்டி இருக்கும். அதை தண்ணி தொட்டு நான் நல்லா வலிச்சு விட்டுட்டேன். அதுக்கப்புறம் மூடி போட்டு மூடி வெயிட்டாக இருக்கிறதுக்கு நல்லா கருங்கல்ல தூக்கி மேலே வச்சிட்டேன். மேலே வச்சு அனலெல்லாம் எடுத்து விட்டுட்டேன். ஒரு 20 நிமிஷம் கழித்து சாப்பாட்டை பார்த்தா சூப்பரான பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. பிரியாணி எடுத்து கிளறப்பயே எங்கள் வீட்டில் உள்ள சின்ன பிள்ளைங்க தட்டை தூக்கிட்டு வந்துட்டாங்க பிரியாணியை டேஸ்ட் பண்ணேன். பிரியாணி பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருக்குது. கறியெல்லாம் அப்படியே சாஃப்டாக இருந்துச்சு. பிரியாணி அப்படியே உதிரியாக இருந்துச்சு. பார்க்குறதுக்கே நல்லா இருந்துச்சு. பிரியாணி வெந்துருச்சான்னு பார்த்துட்டு கொஞ்சம் கிளறி விட்டுட்டு மறுபடியும் நான் மூடி வச்சிட்டேன். நான் எதுக்கு மூடினேன் அப்படின்னா, நம்ம கிளறி விடாமல் வச்சா தண்ணி அதில் சொட்டி கொஞ்சம் வெள்ளையாகவும் மேலே ஒரு மாதிரி தண்ணி விட்ட மாதிரியும் இருக்கும். அதனால் கொஞ்சம் ஓப்பன் பண்ணி இது மாதிரி கிளறி விட்டுட்டு மறுபடியும் நம்ம மூடி வச்சோம் அப்படின்னா தண்ணி மாதிரி கோத்துட்டு இருக்காது. கொஞ்சம் அதெல்லாம் இழுத்து சூப்பராக இருக்கும். இந்த ட்ரிக்கை நீங்களும் யூஸ் பண்ணி பாருங்கள். அடுத்தது சிக்கன் கிரேவி செய்ய போகிறேன். ஏற்கனவே சிக்கன்லாம் நான் க்ளீன் பண்ணி வச்சிட்டேன். பிரியாணிக்கு மிஞ்சின கட்டையெல்லாம் எடுத்து இந்த சின்ன அடுப்பில் வச்சு பாத்திரத்தை வச்சு எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கிட்டேன். வெங்காயம் போட்டுக்கிட்டேன். வெங்காயம் போட்டு அதே மாதிரி தான் கல்லுப்பு போட்டு நல்லா வெங்காயம் வதங்கணும். எப்பயுமே சமைக்கிறப்ப நம்ம அவசரப்படக்கூடாது. பொறுமையாக ஒவ்வொரு பொருளாக போட்டு நம்ம வதக்குறதுல தான் டேஸ்ட்டே வரும். வதங்கினதுக்கப்புறம் இப்போ நான் தக்காளியை போட்டேன். தக்காளியை போட்டு நல்லா வதக்கிட்டு நான் பச்சை மிளகாய் ரொம்ப சேர்க்க மாட்டேன். வாசத்துக்காக ஒரு 2 பச்சை மிளகாய் சேர்த்துட்டேன். கழுவி வச்ச சிக்கனை இப்போ நான் சேர்த்துட்டேன். எண்ணெயும் நான் ரொம்ப ஊற்றலை. சிக்கன் வதங்க அதில் உள்ள கொழுப்பே கரைஞ்சி நம்மளுக்கு எண்ணெய் மாதிரி வரும். அப்புறம் தண்ணியும் அப்படியே வதங்க தண்ணியும் வரும். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் போட்டேன். இதில் ஏற்கனவே நான் லெமன் கொஞ்சம் புழிஞ்சிருக்கேன். மிளகாத்தூள் போட்டிருக்கேன். குழம்பு மிளகாத்தூள் போட்டிருக்கேன். மஞ்சத்தூள் போட்டிருக்கேன். கரம் மசாலா போட்டிருக்கேன். தனி மிளகாத்தூள் போட்டிருக்கேன். அதோட கல்லுப்பு போடுவேன். நான் எப்பயுமே தூளுப்பு சேர்க்க மாட்டேன். கல்லுப்பு தான் சேர்த்து நான் சமைப்பேன். கல்லுப்பு சேர்த்து சமைச்சு பாருங்கள். நம்ம எப்பயும் சமைக்கிறதோட கல்லுப்பு சேர்த்து சமைச்சா டேஸ்ட்டு ஒருபடி தூக்கலாகவே இருக்கும். சிக்கனை நல்லா வதக்கணும். சில பேர் சிக்கன் வந்து கவுளடிக்குதுன்னு சொல்லுவாங்க. அப்படி இருக்கக்கூடாதுன்னு மஞ்சத்தூள் போட்டு கொஞ்சம் லெமன் போட்டு நான் அலசுகிறப்பையே லெமன் கொஞ்சம் புழிஞ்சு விட்டு அலசிடுவேன். அதேமாரி சமைக்கிறப்பையும் கொஞ்சம் லெமன் நான் புழிஞ்சு விடுவேன். கவுச்சையே இருக்காதுன்னு நான் செய்கிற சிக்கன்லாம் எல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த கிரேவி நான் செய்கிறேன் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. இது மாதிரி செஞ்சு என்ன மாதிரியே நீங்கள் நல்லா வதக்குங்க. துண்டெல்லாம் பாருங்கள் நல்லா பெரிய துண்டாக நான் போட்டிருக்கேன். நம்ம ரொம்ப பேர் வரனால ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு 2 துண்டு 3 துண்டு வச்சாவே அது நிறைஞ்சிருக்கும். கிரேவிக்கு நான் முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் பெரிய துண்டாகவே தான் போடுவேன். ஒரு சில நேரத்தில் உடஞ்சாலும் அது நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும்.
வதக்குன தக்காளி வெங்காயத்தையே நான் கொஞ்சம் எடுத்து மிக்சியில் போட்டு கிரேவிக்காக நான் நல்லா மிக்சியில் அரைச்சிட்டேன். நான் தேங்காய் வந்து எப்பயுமே சேர்க்க மாட்டேன் கிரேவிக்கு. தேங்காய் சேர்த்தா எங்கள் ஃபேமிலியில் உள்ளவங்களுக்கெல்லாம் பிடிக்காது, டேஸ்ட்டு கம்மியாயிடுச்சின்னு சொல்லுவாங்க. இப்போ நல்லா கிளறிட்டேன் பாருங்கள், சூப்பராக கிரேவி வந்திருக்கு. அடுத்தது சிக்கன் 65 செய்ய போகிறேன். ஏற்கனவே சிக்கன் 65க்கு தேவையான பொருளெல்லாம் மசாலாலாம் போட்டு நல்லா வெதறி நான் ஊற வச்சிட்டேன். ஃபஸ்ட்டே ஊற வச்சுட்டு கடைசியாக தான் நான் சிக்கன் 65 நான் பொரிக்கிறேன். அடுப்பு பாருங்கள் எவ்வளோ அழகாக எரியுது அப்படின்னு. அடுப்பு இது மாதிரி எரியுறதை பார்க்கவே எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்கும். அதோடு இது மாதிரி இருப்பு சட்டியில் நம்ம வந்து சிக்கன் 65 செஞ்சு பாருங்கள், அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்கள்லாம் கடையில் வாங்கி நான் சாப்பிட்றேன்னு சொல்லவே மாட்டாங்க. சிக்கன் 65க்கும் காஷ்மீரி சில்லி நீங்கள் போட்டிங்க அப்படின்னா கலர் சேர்க்கணுன்னு அவசியமே இல்லை. 65 கலர் தானே வந்து நான் எப்பயுமே கலர் பொடியெல்லாம் சேர்க்கவே மாட்டேன் 65 கலர். அதே மாதிரி தான் மோஸ்ட்லி கடைத்தூளும் நான் யூஸ் பண்ணவே முடியாத பட்சத்துக்கு தான் எப்பயாச்சும் ஒரு தடவை நான் யூஸ் பண்ணுவேன். எண்ணெயில் 65 பொரியுது பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்குது, பார்க்கவே ஆசையாக இருக்குது. எங்களுக்கு அடுப்பில் செய்யணும் அப்படின்னா நாங்கள் ரொம்ப விரும்பி செய்வோம். நாங்கள் ரொம்ப சோம்பேறித்தனமே படமாட்டோம். ஐயோ கஷ்டம் நம்ம அடுப்பில் செய்கிறது அப்படின்னு நினச்சிக்கிட்டு நீங்கள் அடுப்பில் செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு கஷ்டம். நீங்கள் ஜாலியாக நீங்கள் அதை என்ஜாய் பண்ணி நீங்கள் அடுப்பில் சமைச்சி சாப்பிட்டீங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நான் செய்கிறப்ப என் குழந்தைங்க சொந்தக்காரவங்க எல்லாமே என்னை சுற்றி நின்று வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க, ரொம்ப நல்லாயிருக்கு அப்படின்ட்டு. நாங்கள்லாம் அப்பார்ட்மெண்ட்ஸில் தான் இருக்கிறோம். இது மாதிரி ஃபீல் பண்ணதில்ல. பார்த்தா இயற்கையோடு நீங்கள் ஒன்றி இது மாதிரி அடுப்பில் தோட்டம் உங்கள் வீட்டை சுற்றி இருக்குது, பச்சை பசேன்னு கண்ணுக்கு பார்க்கவே குளுமையாக அழகாக இருக்குது அப்படின்னு பேசிக்கிட்டே நின்றுட்டு இருந்தாங்க. அவங்கக்கிட்ட நானும் பேசிக்கிட்டே சிக்கன் 65 பொரித்து எடுத்துட்டேன். எங்கள் வீட்டு கொல்லை பக்கத்தை சுற்றி பார்த்தா விறகாக தான் நான் அடுக்கி வச்சுருப்பேன். எங்கள் ஃபேமிலி ரொம்ப பெரிய ஃபேமிலி. நாங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்தால் எல்லாம் விறகடுப்பில் தான் நாங்கள் சமைப்போம். ஜாலியாக பேசிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு எல்லாம் நாங்கள் செஞ்சு முடிச்சிட்டோம். பிரியாணியை சாப்பிட்டு பார்க்குறேன், செம்மையாக இருந்துச்சு. சிக்கன் 65 பொரிச்சதுக்கப்புறம் முட்டையை நான் இப்போ அடுப்புலையே வேக வைக்கிறேன். அடுப்பை நான் ரொம்ப எரிய விடல, அதில் உள்ள அனல்லையே முட்டை வெந்துடும். நான் டயட்டில் இருக்கேன், டயட்டையே மிஞ்சும் அளவுக்கு டேஸ்ட்டு இன்னும் வேணும் அப்படின்னு இழுத்தது. சூப்பராக இருந்துச்சு. செஞ்சது எல்லாமே சூப்பராக இருந்தது. அடிஷ்னலாக முட்டை, வெங்காய பச்சடி எல்லாமே செஞ்சு வச்சோம். வீட்டுக்கு வந்த விருந்தாடியும் எல்லாம் சாப்பிட்டுட்டு எல்லாமே சூப்பராக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. 21 பேருக்கு 2 மணி நேரத்தில் எல்லாமே செஞ்சு முடிச்சிட்டேன்.